ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் பட்டர் பீன்ஸ் காலிஃப்ளவர் இறால் போட்ட குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்று பார்ப்போம். 100 கிராம் பட்டர் பீன்ஸ், 3 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ற காலிஃப்ளவர், ஒரு தக்காளி, 50 சின்ன வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, 300 கிராம் இறால், 4 ஏலம், 2 பட்டை துண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவைக்கேற்ற தேங்காய் பால், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, மீன் மசாலா தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், ஒரு தக்காளி பழம் அரைத்து கொண்டது, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த மீன் மசாலா தூளை நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் கீழே கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தேங்காய் பாலில் நம்ம மசாலாவை சேர்த்துக்குருவோம். மீன் மசாலா தூள் சேர்த்துக்குருவோம், ஜீரகத்தூள் சேர்த்துக்குருவோம், சிக்கன் தூள் சேர்த்துக்குருவோம், கரம் மசாலா சேர்த்துக்குவோம். 2 கிண்டு கிண்டிக்குருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் வைத்துக்கொள்ளலாம். எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். ஏலம் பட்டை சேர்த்துக்கிறோமா. சிறிதளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் சொல்லலை, நீங்கள் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணுமா. 2 ஸ்பூன் சேருங்க.
இறால் சேர்த்துக்குவோம். நான் இதுக்கு முன்னாடி இறால் குழம்பு போட்டிருக்கேன், ஆனால் அது கிராமத்து முறையில் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம சிக்கன் குழம்பு மாதிரி வரும், டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பட்டார் பீன்ஸ் சேர்த்துக்குவோம். காலிஃப்ளவர் சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் வேகத்துண்டு. அரைச்ச தக்காளி கொடுக்குறோம். உருளைக்கிழங்கு போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் வேக விடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட பொருள்கள் எல்லாம் நல்லா வதங்கி விட்டது. இப்போ மசாலா தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்குருவோம். நல்லா இந்த தேங்காய் பால் நல்லா வற்றி வரட்டும் கொஞ்சம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு ரெடியாகி விட்டது. பாருங்கள், நான் திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் வரணும். கறி குழம்பு சிக்கன் குழம்புக்கெலாம் மேலான சுவையில் இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். ஆமாம், இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சிக்கன் போட்டும் செய்யலாம், இறால் போட்டும் செய்யலாம். ஆனால் மட்டன் போடக்கூடாது, ரெண்டுமே போட்டு செய்யலாம். நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மேலே கொத்தமல்லி இலையை தூக்கிடுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு குருமா மாதிரி ஆயிரும், ஆனால் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு, ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.